வணக்கம் மக்களே. வாழ்ந்த வாழும் கடவுள் எங்கள் பாசமிகு தலைவர் மாண்பு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி, முன்ன எங்க மாநாட்டுக்கு முன்னாடி எல்லாம் எங்கேயாவது வெளியே போனா எங்க ஊர் ஏடிஎம்பிக்காரங்களா பார்த்தாங்கன்னா, மாப்பிள்ள வா மாப்பிள்ள எங்க போற, என்ன மாப்பிள்ள பேசவே மாட்டாங்க, நம்மளும் ஒரே கூட்டணி பேசவே போற அப்படின்பாங்க. இப்ப ஏதோ பெரிய விரோதி பாக்குற மாதிரி பாக்குறாங்க, பரம்பரை விரோதி பாக்குற மாதிரி பார்த்து முறைக்கிறாங்க. அது நாங்க முடிவு பண்றது இல்லைங்க, கட்சி தலைமை முடிவு பண்றது. ஆனா அதுதான் முடிவா அப்படிங்கிறது இல்ல. இனி எங்க அண்ணியார் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க, அந்த டிசிஷன் அவங்க உரிய நேரத்துல அறிவிப்பாங்க. அதைத்தான் இப்ப சமூக வலைதளங்கள்லயும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்கள் இல்ல அவங்களுடைய இதுதான் நடக்குங்கிற ஒரு வியூகம் அப்படிலாம் நினைச்சு பரப்பல. இது என்னன்னா, எங்க அண்ணியார் மாநாட்டுக்கு பிறகு அறிவிக்கிறேன்னு சொன்ன ஒரு ஒரு சின்ன விஷயம்தான். மாநாட்டப்பா அறிவிக்கிறேன்னு சொன்ன, கூட்டணி பத்தி அறிவிக்கிறேன்னு சொன்ன ஒரு சின்ன விஷயம் தான். இது இவங்களா ஒரு கால்குலேஷன் போட்டாங்க. அதாவது இந்த சமூக ஊடகங்கள்ல ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா என்ன வேணா பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து பேசிட்டு போவாங்கல்ல. குறிப்பா இந்த தமிழா பாண்டியன், அண்ணன் திருச்சி சூர்யா, அவர்லாம் எம்பி பையனா, எம்பி பையன் அவரு. அப்புறம் வந்து சிலர் இந்த மாதிரி ஊடகங்கள்ல வந்து ஒரு 2000 ரூபாய் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் என்ன வேணா பேசுவேன், இல்லாத ஒண்ணை இருக்குன்னு சொல்லுவேன், இருக்கிற ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவேன், அதை நம்பருக்கு முட்டாள் மக்கள் ஆகிய நம்ம என்னையும் சேர்த்துதான் நம்மள மாதிரி ஆளுகள்லாம் இருக்காங்க. அதனால நீங்க 2000 ரூபாய் கொடுங்க, நீங்க என்ன பேச சொல்லுங்க பேசுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிறாங்க. அவங்களா ஒரு நோட்டை வச்சு உட்காந்து என்னென்ன வேணுமோ என்னென்ன பேச போறாங்களோ அத்தனையும் எழுதி வச்சுக்கிறாங்க. கரெக்டா அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு 2000 ரூபாய்க்கு பாருங்களேன், நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறோம். இந்த மாதிரி ஊடகங்கள்ல உட்காந்துட்டு இல்லாத பொல்லாத பேசி ஒரு கட்சியை சிறுமைப்படுத்தணும்னு நினைச்சு எப்படி சொல்றது, ரொம்ப தரம் தாழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அந்த ஊடகங்கள் எல்லாம் உட்காந்து பேசியிருப்பாங்களே, எங்க அந்நியாருடைய மாநாட்டுக்கு பிறகு அந்த மாநாட்டுல ஏற்பட்ட எழுச்சியும் ஆரவாரமும் இந்த சின்ன சின்ன கட்சியில எல்லாம் ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஒரு பயத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ அவங்களுக்குள்ளாரியே கூட்டம் பயங்கரமா காட்டிட்டாங்களே, இவங்களுக்கு சீட் அதிகமா போயிருமோ அப்படிங்கிற ஒரு தாக்கமும் இருக்கு. இவங்களுக்கு போயிடக்கூடாது, இந்த தேமுதிகங்கிறது எழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, பெரிய கட்சிகளுக்கு கூட அந்த ஒரு இது இருக்கு. இன்னும் சொல்ல போனா 2021 எங்களுக்கு நடந்த இப்போ சொல்றாங்களே, இங்கேயும் பேசினாங்க அங்கேயும் பேசினாங்க, அது வேணும்னு திட்டமிட்டு எங்களை வந்து சிறுமைப்படுத்தி எங்களை அழுத்து ஒழிக்கணும்னே எங்களுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்ட ஒரு சதித்திட்டம் தான் அந்த ஒரு நிகழ்வு. அது வந்து எப்படி சொல்றது, இப்ப அதையே பிடிச்சி இந்த வாட்டியும் இது பண்றாங்க. இப்போ இந்த ஊடகங்கள் உட்காந்து பேசுறவங்க எங்க மாநாட்டுக்கு பிறகு அவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த ஊடகவியலாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுறாங்களா, 2000 ரூபாய் வாங்கிட்டு அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் என்னவா இருந்துச்சுன்னா, தேமுதிக அதிமுக கூட கூட்டணி போயிடும் அப்படி அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்கு. கடைசியா இவங்க அந்த மோடி ஸ்டேஜ் ஏற மட்டுமே தேமுதிக போயிரும் 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 எல்லாரும் எல்லா ஊடகங்களையும் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும்னா, எங்களுக்கு சோர்ஸ் இருக்காங்க, சோர்ஸ் மூலியமா நாங்க தெரிஞ்சுக்குவோம். அப்படி இப்படி இவங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக, அதாவது இவங்களை பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக, இவங்களுக்கு இந்த அரசியல் நுணுக்கமோ அரசியல் வியூகமோ எதுவும் தெரியாது. 2000 ரூபாய் கொடுத்தா நீ என்ன பேச சொல்றியோ பேசிடுவோம், இல்ல எங்க வாயில வந்ததை அடிச்சு விட்டுருவோம், எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேச வேண்டியது. அது அப்படியே பைட்டு. எங்க அந்நியர் வந்து அப்படியே நீ கூட்டணி பத்தி எதுவும் முடிவாகல, எங்களோட சுற்றுப்பயணமே அதாவது மக்களை தேடி மக்கள் தலைவர், உள்ளம் தேடி இல்லம் நாடிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து தமிழ்நாடு முழுக்க எங்க அந்நியார் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ பிப்ரவரி 3ஆம் தேதி முடிய போகுது. அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பேசி அறிவிப்பாங்க. எலெக்ஷனுக்கு மே மாசம் எலெக்ஷனுக்கு இப்பயே கூட்டணி அறிவிப்போம்னா எங்க அந்நியார் வந்து கரெக்டா சொல்றாங்க. அது இவங்களுக்கு இந்த ஏடிஎம்கே கூட கூட்டணி போறாங்கன்னு சொல்லி 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 இவங்கெல்லாம் பொய் ஆயிட்டாங்க. இப்போ அந்த ஊடகத்துல திருப்பி ஐயா சார் நீங்க சொன்னீங்கல்ல இப்ப என்ன ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களா திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, தன்னை வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா நான் சொல்றத நடக்குங்கிறத தெரிவிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட உடனே இவங்க இங்க பேரம் பேசி பார்த்தாங்க படியில, இங்க பேரம் பேசி பார்த்தாங்க படியில, உடனே பெரிய பேரமா பேசிட்டு இருக்காங்க, இத்தனை சீட்டு கொடுக்குறேன்னாங்க, இத்தனை நோட் கொடுக்குறேன்னாங்க, அப்படி இப்படி ஏதாவது ஒரு சொல்லி தேமுதிகவை சிறுமை, அதாவது இவங்களோட உண்மைத்தன்மை, இவங்க சொன்ன பொய்ய, அதாவது இவங்க ஏதாவது சொல்லணும்னு சொன்ன விஷயம்
பொய்யா போனதுக்கு அப்புறமா இவங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக தேமுதிகவை சிறுமைப்படுத்தி அழிக்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்றதுன்னா, மற்ற கட்சிகளுக்கு என்ன வேணா பண்ணலாம், பண்றதும் பண்ணாத மற்ற கட்சிகள் எதுவுமே பண்ண மாட்டாங்களே. இன்னைக்கு தேமுதிக மக்களுக்காக பண்ணிய நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கு கேப்டன் செஞ்ச பல நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அதை பேசுறதுக்கு யாரும் இல்லை, அதை பேசவே மாட்டாங்கிறாங்க. பேரம் பேசுறாங்க, நோட்டு வாங்குறாங்க, சீட்டு வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஊடகமா இருக்கிற சாட்டை துரைமுருகன், நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர், அவர் சொல்றாரு, இந்த கட்சிக்கு இவ்வளோ ஆஃபர் பண்ணாங்க, மற்ற கட்சிகளுக்கு நீ ஒன்றும் வா, வந்தன்னா காசு கொடுப்ப, நீ வரலன்னா உன்கிட்ட இருக்கிற காசு எடுத்துருவேன்னு சொல்லிச்சு மத்திய சர்க்கார். அதனால உடனே போய் என்டிஏ கூட்டணியில அத்தனை கட்சி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நாங்க இவ்வளவு நாளா பேரம் பேசி வாங்கியிருந்தா அதே என்டிஏ கூட்டணியில எங்களையும் மிரட்டலாம்ல, எங்களையும் மிரட்டி எங்களையும் கூப்பிட்டுக்கலாம்ல. அதை அவங்களால பண்ண முடியல. அப்ப எங்க கிட்ட எதுவும் இல்லைன்னு அர்த்தம், நாங்க எதுனா மட்டும் எதை தப்பு பண்ணலன்னு அர்த்தம். எப்படி சொல்றது, இந்த ஊடகம் தரங்கெட்டு இருக்குன்னு சொல்றத விட, நம்ம பாக்குற மக்களும் நம்மளை எப்படி எல்லாம் முட்டாளாக்க நினைக்கிறாங்களோ அப்படி எல்லாம் ஆக்குறாங்க. இன்னைக்கு அந்த கேரளால நடந்த சம்பவமே எடுத்துக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுல. கேப்டனுக்கு என்ன நடந்துச்சோ அதே கேரளாவையும் நடந்துச்சு. கேப்டன் இந்த ஊடகம் மூலியமா எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு மோசமா சித்தரிச்சு மக்கள் மத்தியில தப்பான எண்ணத்தை கொண்டு போய் சேர்த்தி கேப்டனை அவரு அவ்வளவு தூரம் நல்லது பண்ணியுமே இந்த மக்கள் எல்லாம் அவர் தப்பா பேசும்போது அவருக்கே மனசுடைஞ்சு அவரு இதான் மிச்சம். இந்த கேரளால இப்ப சமீபத்துல ஒரு பொண்ணு இன்ஸ்டாக்காக லைக்ஸ்க்காக தானே போய் ஒரு ஆம்பளை பக்கத்துல உரசிட்டு நின்று இருந்து அதை போட்டு எடுத்து போட்டு லைக்ஸ் வாங்கிட்டு அந்த ஆம்பளை சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு. அந்த மாதிரிதான் இந்த சமூக வலைதளங்களை ரொம்ப மோசமா பயன்படுத்துறாங்க. அது இந்த மக்களும் நம்பி நம்ம வந்து லைக், கமெண்ட், கருத்துட்டு ஏதோ போட்டிருக்கோம். தேமுதிக கூட்டணி அமையும், அது அந்நியார் முடிவெடுப்பாங்க, அந்நியார் அறிவிப்பாங்க. அதுக்கு முன்னால இவங்கெல்லாம் வந்து நான் பெரிய ஜேர்னலிஸ்ட் நான் ஏதாவது சொல்லணும்னு சொல்லி அதை பொய்யானதுக்கு அப்புறமா இப்படித்தான் நடக்கதா இருந்துச்சு, ஆனா இவங்க வந்து காசுக்காக இப்படி நடக்க விடாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப மன வருத்தமா இருக்கு. தேமுதிக பத்தி இப்படி எல்லாம் ஒரு நல்ல கட்சிங்க, மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே யாருமே கொண்டு போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மக்களும் அதைத்தான் நம்புறாங்க. என்ன பண்றது. நன்றி, வணக்கம். நான் என்றும் கேப்டன் தொண்டன். இந்த வீடியோ சென்னை சம்பரம்பாக்கம் ஏரிய மக்களுக்கு இரவு நேரங்களில் தூங்கிட்டு இருக்கும்போது திறந்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இறந்தப்போ எடுத்த வீடியோ. இந்த வெள்ளம் வந்ததுக்கு பிறகு ஒரு 4 நாள் கழித்து தான் அந்த மக்களுக்கான உதவிகளே போய் சேர்ந்துச்சு கவர்மெண்ட் மூலிமா. அந்த எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி பையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்தாங்க. ஆனால் கேப்டன் அந்த இடத்துல அப்போவே போய் நின்னார்.